viewers, நான் காயத்ரி அருணாச்சலம் காயு குக் டிப்ஸ்ங்கற இந்த யூடியூப் சேனல் மூலமா வாரம் ஒரு ரெசிபியா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வார ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இந்த வார ரெசிபி என்னங்கறத பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற ரெசிபி பீனட் பட்டர். வீட்லயே எப்படி ஈஸியாக நிலக்கடலையை வச்சு ஜாம் செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பீனட் பட்டர் செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள்: வறுத்த நிலக்கடலை பருப்பு 1/4 கிலோ, சர்க்கரை 5 ஸ்பூன், கடலை எண்ணெய் 3 ஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச், ஏலக்காய் 1 வாசனைக்கு. இது நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நிலக்கடலை பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த நிலக்கடலை பருப்போட சர்க்கரை, 1 பிஞ்ச் உப்பு, ஏலக்காய், எண்ணெய். நம்ம இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், இப்போ சேர்க்கக்கூடாது. இதுலேயே நம்மளுக்கு சுகர் கண்டென்ட்டும் இருக்கும், எண்ணெய் பசையும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சுகரும் எண்ணெயும் ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்மளோட நிலக்கடலை பருப்பை இந்த பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை இப்போது எண்ணெய் சேர்த்தாச்சு. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். இதோ பீனட் பட்டரை இந்த பதத்தில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பீனட் பட்டரை நம்ம எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போது ப்ரெட்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணி சாப்பிட்றதுங்கிறத பார்க்கலாம். நான் லைட்டாக டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். இதோ ஹெல்தியான பீனட் பட்டர் தயார். இந்த வார ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.